மதிமுகவினுடைய வாழ்க்கை பாதையிலே மலர் குலுங்கும் சோலைகள் இல்லை, மாணிக்க நீரூற்றுகள் இல்லை, மந்தமாருதமாம் தென்றலும் இல்லை. தீயாய் தகித்திடும் ஒரு கரிசல் காட்டு பூமியிலிருந்து பயணத்தை தொடங்கினோம். கரிசல் காட்டு மண்ணிலிருந்து எங்களுக்கு காவியம் படைக்க தலைவர் வைகோ அவர்களால் நினைத்த மாத்திரத்தில் கவிதை எழுதுவதாலே இவன் வரகவி என்று பட்டம் சூட்டப்பட்டிருக்கின்ற எங்களின் தீர்மான குழு உறுப்பினர், வானவில்லுக்கு வரி போட்டு மழை நீருக்கு மணிமண்டபம் கட்டும் எங்களின் கருப்பு மின்னல் கவிஞர் மணிவேந்தன் அவர்கள் இப்பொழுது உரையாற்ற வருகிறார். தீர்மான குழு செயலாளர் திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலத்தில் திருவாசகமும் திருப்புகழும் தன்னுடைய வரலாற்றில் பதித்திருக்கிற திருவான்மியூரில் ஆமையூர் என்று சங்க இலக்கியம் உரைக்கின்ற இந்த திருவான்மியூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற மகத்தான பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், பொள்ளாச்சி மண் புரட்சி புயலுக்கு தந்திருக்கின்ற நேர்மை சிகரம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மருத்துவம் பார்த்த பாக்கியத்தை பெற்ற பாக்கியசாலி, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த நேர்மை நெருப்பு ஐயா டாக்டர் கிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற தென் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தென் சென்னையில் கிழக்கு விடிய ஓடி ஓடி பணியாற்றுகிற உத்தமன், அங்கமெல்லாம் தங்கம், எதற்கும் அஞ்சாத சிங்கம், எதிரிகளை செய்திடுவார் பங்கம் என்று நாங்கள் வாழ்த்துகின்ற தீரன் வீரன், பட்டம் பதவி என் தலையிலே இருந்து உதிர்கிற அதற்கு சமம், வைகோவும் துறை வைகோவும் என் உயிருக்கு சமம் என்ற உணர்வோடு களமாடி கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தின் செயலாளர், என்னை நெஞ்சார பூசிக்கின்ற அண்ணன் கழககுமார் அவர்களே, உரையாற்ற வருகின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஓலை குடிசையிலே பிறந்த மணிவேந்தனை தத்தெடுத்து வளர்த்து எழுத்தாளனாக்கி பேச்சாளனாக்கி கவிஞனாக்கி திருவான்மியூர் வீதியிலே உரை முழக்கம் எழுப்ப வைத்திருக்கிற என் தந்தை நிகர் தலைவர், மூப்பை புறந்தள்ளி 30 வயது இளைஞரை போல் இப்போதும் கடமையாற்றி வருகிற ஓய்வறியாத உழைப்பாளி, ஊழல் கரைபடியாதவர், உண்மையை தவிர வேறு எதுவும் அறியாதவர், மூளை வலிக்க சிந்தித்து தொண்டை வலிக்க பேசி கால்கள் வலிக்க நடந்து சிறைகள் பல புகுந்து வெயிலிலே காய்ந்து மழையிலே நனைந்து தொண்டை குழியில் ஜீவன் இருக்கிறவரை நாட்டு மக்களுக்கு ஆற்றுவேன் தொண்டு, இந்த மண்ணின் உரிமை காக்க பிறந்த மனித வெடிகுண்டு என்று முழங்கிக் கொண்டிருக்கிற தலைவர் ஐயா வைகோ அவர்களே, உரையாற்ற இருக்கிற நெய்வேலி நெருப்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாசறையில் நெருப்பாய் அனலாய் எழுத்தால் பேச்சால் வெப்பமூட்டி கொண்டிருக்கிற வெண்தணல், நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் உயர் பொறுப்பை உதறி தள்ளிவிட்டு என் எஞ்சிய வாழ்வு புரட்சி புயலுக்கும் எழுச்சி புயலுக்கும் என்ற உணர்வோடு கடமையாற்றி வருகிற நெய்வேலி நெருப்பு அண்ணன் செந்திலதிபன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, பட்டம் கொடுத்து பதவி கொடுத்து பக்கம் இழுத்தாலும், பகைவர்கள் கட்டியணைத்து முத்தம் கொடுத்து கைகால் பிடித்தாலும் அந்த வெட்டி மனிதர்களுக்கு பின்னால் போக மாட்டோம். வைகோவை துறை வைகோவை வெற்றி வர வைக்காமல் ஓய மாட்டோம். எத்தனை அடிகள் விழுந்தால் என்ன, இரும்பான நாங்கள் வாழாவோம். எத்தனை துரோகிகள் போனால் என்ன, நாங்கள் எப்போதும் வைகோவுக்கும் துறை வைகோவுக்கும் தோளாவோம் என்ற உணர்வோடு களமாடி கொண்டிருக்கிற கழகத்தின் கண்ணீர் மணிகளே வணக்கம். திராவிட
திராவிட இயக்கமும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரியர் வருகைக்கு முன்னால் தமிழனிடத்திலே பேதமில்லை, பிரிவில்லை, சாதி இல்லை, சண்டை இல்லை, வெட்டு இல்லை, குத்து இல்லை, கட்டுக்கோப்பாக தமிழன் என்ற ஒரு ஓரமைப்பில் அவன் வாழ்ந்தான். ஆரிய வருகைக்கு பிறகுதான் இவன் ஆப்பிரிக்காவிலே கருப்பர் இனம் என்ன பாடுபட்டதோ அந்த பாட்டை நம்முடைய தமிழ் இனம் இங்கே பட்டது. திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று சில சின்ன பயல்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்வேன், திராவிட இயக்கம் உருவாவதற்கு முன்னால் இங்கே தோளிலே துண்டு போட முடியாது, இடுப்பில் தான் கட்டிக்கொள்ள வேண்டும். இடுப்பிலே ஒரு கலயத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். எச்சில் வந்தால் அதிலே துப்பிக்கொள்ள வேண்டும். மறந்து கூட பிராமணன் பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டால் அவன் தலை மொட்டையடிக்கப்படும். அவனை மரத்திலே கொண்டு கட்டி வைப்பார்கள். தாழ்த்தப்பட்டோருக்கு வருகின்ற கடிதங்களை ஊரின் எல்லைப்புறத்திலே போட்டுவிட்டு போவார்கள். அவன் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். திருவிதாங்கூர் ராணிக்கு முன்னால் ஒரு தமிழச்சி ரவிக்கை கட்டி கொண்டு போய்விட்டாள் என்பதற்காக அவளுடைய மார்பு அறுக்கப்பட்டது. பூங்காக்கள், திரையரங்குகள் இவற்றில் பட்டியலின மக்கள், தெரு நாய்கள் உள்ளே வரக்கூடாது என்று விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டது. இதை தகர்த்து தடைமட்டமாக்கிய ஒரே இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தின் சார்பில் மறுமலர்ச்சி திமுக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கத்தின் ஒரு பெரும் தலைவர் வைகோ இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறார். தந்தை பெரியார் அன்றைக்கு என்ன பேசினார் தெரியுமா? தமிழர்கள் ஒரு குடும்பத்திலே எப்படி ஒரு தாயின் பிள்ளை அண்ணன் தம்பிகளாக சம உரிமையோடு இருக்கிறார்களோ அதே போல நாட்டில் ஜாதி கடந்து அனைவரும் சமமாக அண்ணன் தம்பிகளாக இருக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார். எங்கள் பேரறிஞர் அண்ணா அதற்கு மேல் ஒருபடி மேலே போய் என்ன சொன்னார் தெரியுமா? தனித்தனி தாய் உயிர்கள் பெற்றோம், ஒருவை தாய் உயிர் பெற முடியாது என்பதற்காக நானாலும் நாங்கள் சகோதரர்கள், அண்ணன் தம்பிகள் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட திராவிட இயக்கம் சமூக நீதியை, சமத்துவத்தை காக்க இயக்கம் திராவிட இயக்கம். அன்பிற்குரியவர்களே, காட்டு மரந்தனிலே கள்ளர் மரம், ஐயர் மரம், தோட்டி மரம் உண்டோடா தோடா? நாட்டு மனிதரிலே வேற்றுமைகள் காணுகிறாய், நட்ட மரம் உன்னையிடம் மேலா? கூண்டு பறவையிலே குறப்பறவை, இழிப்பறவை, தீண்டா பறவையும் உண்டோடா? ஆண்டி பறவை என்றும் அம்பட்டன் என்றும் குறைப்பார், இது அறிவினால் வந்த கேடா? தேன் மலரிலே சேரி மலர், செட்டி மலர், பூநூல் அறிந்த மலர் உண்டோ? ஈன பிறவிகளே இழிநிலையை போற்றுகின்றீர், இதுதான் இறைவனுக்கு நீங்கள் செய்யும் தொண்டோ என்று அன்றைக்கு பெரியார் அண்ணா இந்த நாட்டில் சமூக நீதியை உயர்த்தடித்து வளர்த்தார்கள். மலமடக்கிற மனிதர் உண்டா? மலர்வாடை சிறுநீர் உண்டா? குருதி வேறு நிறத்தில் உண்டா? கொட்டும் கண்ணீர் இடித்ததுண்டா? எவன் மேல் ஜாதி, எவன் கீழ் ஜாதி, எப்படி காண்பது சொல்லு? ஆதியிலே வகுத்த ஜாதி பிரிவை அடியோடு தகர்த்து வெல்லு என்ற உணர்ச்சியை தமிழ்நாட்டில் எங்கள் மக்கள் தலைவர் வைகோ இன்றைக்கு விதைத்து வருகிறார் என்பதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். மறுமலர்ச்சி திமுக உண்மையான திராவிட இயக்கம். உரையாற்றி கொண்டிருக்கிற மணிவேந்தன் தெற்கு சீமையில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் ஒரு ஓலை குடிசையிலே பிறந்தவன். ஆலமரம் ஒன்றும் அம்மன் சிலை ஒன்றும் என் ஆவடையாளபுரத்து ஊருக்கு சொந்தம். வாகனங்கள் வருவதில்லை, பேருந்துகள் வருகின்றன என்று பெருமைக்காக சொல்லவில்லை, வெளிப்படையாக சொல்கிறேன். அடிப்படை வசதிகள் நான் அவதரித்த ஊரிலே இல்லை. செம்மண்ணை துவானமாக்கி கரிசல் மண்ணோடு காதல் கொள்ளும் அந்த ஆவடையாளபுரத்து ஊரில் பனைமரத்து ஓலைகளை என் பாட்டனார் விலைக்கு வாங்கி வரிந்து கட்டியிருந்த வசந்த மாளிகைக்குள் மணிவேந்தன் பிறந்து விழுந்தேன். என்னை இன்றைக்கு எழுத்தாளனாக்கி, பேச்சாளனாக்கி, கவிஞனாக்கி உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிற திராவிட இயக்கத்தின் தனிப்பெரும் தலைவர் எங்கள் வைகோ என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட தலைவர் எங்கள் தலைவர் வைகோ. அது மட்டுமல்ல தோழர்களே, அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவ படத்தை நாடாளுமன்றத்திலே திறந்து வைத்த தலைவர் இந்த தலைவர் வைகோ. திருவான்மையூரிலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், நீங்கள் உங்கள் வீடுகளிலே அம்பேத்கர் படத்தை வைக்க முடியும், உங்கள் தெரு வீதியிலே அம்பேத்கர் படத்தை வைக்க முடியும். ஆனால் நாடாளுமன்றத்தில் திறந்து வைத்த தலைவர் எங்கள் தலைவர் வைகோ என்பதை ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
அதை போலத்தான் திராவிட இயக்கம் உருவாகி 75 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. முதலில் தான் உருவாக்கிய இயக்கத்தில் துணை பொதுச் செயலாளர் என்ற மகுடத்தை தத்துவ கவிஞர் குடியரசுக்கு தந்த இயக்கம் மறுமலர்ச்சி திமுக. அதுதான் சமூக நீதி, அதுதான் சமத்துவம். அந்த சமத்துவத்தை வளர்த்த தலைவன் எங்கள் தலைவன் வைகோ. அவருக்கு தலைநகர் சென்னையில் 8 வீடுகளை கட்டி கொடுத்த உத்தம தலைவன் எங்கள் வைகோ என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதை போலவே அன்பிற்குரியவர்களே, 10,000 பேர் இதை போல ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் அவருடைய தாயாரின் காலியை தொட்டு வணங்கி, அன்னையே எனக்கு ஆசி தாருங்கள் என்று கேட்ட சமத்துவ தலைவன் எங்கள் வைகோ என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதை போலத்தான் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு பத்திரிகைகளிலே சொல்கிறார்கள், சந்துரு என்கிற ஒரு தம்பி அவர் தலைவர் வைகோ உதவியாளராகத்தான் வைத்திருந்தார் என்று சொல்கிறார்கள். இல்லை, உதவியாளராக வைத்திருக்கவில்லை. கலிங்கப்பட்டி ஊருக்கே தலைவர் எங்கள் சந்துரு, தலைவர் வைகோவுக்கே தலைவர் சந்துரு. அண்ணாச்சி ரவிச்சந்திரனுக்கு தலைவர் சந்துரு என்று சொன்னால் தன் உதவியாளரையே தலைவனாக்கியவன் எங்கள் வைகோ என்பதை இங்கே நான் பதிவு செய்கின்றேன். அதை போலத்தான் அடைக்கலம் எங்கள் தலைவர் வைகோவினுடைய உதவியாளர். 40 ஆண்டுகளாக இவர் இருக்கிறார். உதவியாளர் என்றால் அவர் பணியாளர் அல்ல. அவர்தான் மாத்திரை கொடுப்பார், அவர்தான் தண்ணீர் கொடுப்பார், அவர்தான் தலைவருக்கு உணவு கொடுப்பார். உடனே உதவியாளர் என்று நீங்கள் நினைக்க கூடாது. அன்றைக்கு பாஞ்சாலங்குறிச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் வெத்தலை மடித்து கொடுக்க சொன்ன போது என் முப்பாட்டன் வீரன் சுந்தரலிங்கம் கேட்டான், நீங்கள் என்னை வேலைக்காரனாக பயன்படுத்துகிறீர்களா என்று சொன்னபோது, இல்லை சுந்தரம், நான் உன்னை முழுதாக நம்புகிறேன். இந்த வெத்திலையில் கொஞ்சம் விஷத்தை வைத்து கொடுத்தால் நான் செத்து போவேன், உன்னைத்தான் நான் நம்புகிறேன் என்று சொன்னார் அல்லவா அன்றைக்கு கட்டபொம்மன் சுந்தரலிங்கத்தை பார்த்து. அதே போலத்தான் எங்கள் அடைக்கலத்தை தலைவர் வைகோ இன்றைக்கு அருகிலே வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல தோழர்களே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறுகுளத்தில் மணிவண்ணன் என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட தேவேந்திரகுல சமுதாயத்திலே பிறந்த ஒரு சகோதரன் அமெரிக்காவிலே செத்து 2 மாதமாக பிணமாக அனாதையாக கிடந்தான். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வதற்கிணங்க தலைவர் வைகோவின் வீட்டு கதவை அவர்கள் தட்டினார்கள். அந்த உடலை மீட்டு வந்து அந்த குடும்பத்திடம் கொடுத்துவிட்டு எங்கள் தலைவன் வைகோ சொன்னார், மூத்த பிள்ளையாக இந்த வைகோ இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லக்கூடிய தலைவன் எங்கள் தலைவன் வைகோ. மாவட்ட செயலாளர்கள் மறுமலர்ச்சி திமுகவிலே அண்ணன் கருணாகரன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவர். டிசி ராஜேந்திரன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்தவர். 8 கூட்டத்திற்கும் என்னோடு வருகிற அண்ணன் தருமபுரி மாவட்ட செயலாளர். சுதந்திர இந்தியாவில் தருமபுரியில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் மாவட்ட செயலாளரானது எங்கள் தலைவர் வைகோவால் தான் என்பதை இங்கே நேரத்தில் பதிவு செய்து ஒடுக்கப்பட்ட மக்களை எங்கள் தலைவர் வைகோ அங்கீகரிக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை, உரையாற்றி கொண்டிருக்கிற மணிவேந்தனை பொறுத்தவரை நான் தலைவர் வைகோவின் செல்ல பிள்ளையாக, அன்பு பிள்ளையாக, அன்பு தம்பியாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். கலிங்கப்பட்டி வீதிக்குள்ளே தலைவர் வைகோ சொல்வார், துரை வைகோ மட்டும் எனக்கு மகன் அல்ல, என் பிள்ளை மணிவேந்தனும் எனக்கு மகன்தான் என்று கலிங்கப்பட்டி வீதியிலே சொல்லக்கூடிய சமத்துவ தலைவன் எங்கள் வைகோ. நேற்று முன்தினம் சூலூரிலே தலைவர் வைகோ பேசிய போது சொன்னார், ஒரு பொதுக்கூட்டத்திலே தம்பி மணிவேந்தனை பார்த்தேன், அவன் தாவி வருகின்றன அவனிடத்திலே கவிதைகள், வரகவியாக அவனிடத்திலே அந்த கவிதைகள் வருகின்றன. தாயகத்திற்கு அழைத்து வந்து சங்கோலியிலே நெருப்பு கவிதைகளை அவன் எழுத வைத்தேன் என்று என் தலைவன் வைகோ நேற்றைக்கு முன்தினம் பேசினார். வரலாறு திரும்புகிறது. இப்படித்தான் திருப்பூர் மாநாட்டில் முதலில் அன்றைக்கு தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவை பார்த்தபோது, தம்பி என்னோடு வா, ஈரோட்டுக்கு வா, நீ விடுதலை ஏற்றில் உன் நெருப்பு கவிதைகளைத்தா, நெருப்பு கட்டுரைகளைத்தா என்று சொன்னால் வாழும் பெரியார் வைகோ என்பதை இதைவிட நீங்கள் எந்த உதாரணத்தின் மூலம் சொல்ல முடியும்? ஈரோடு ராமசாமி இன்னும் நம்மோடு இருந்துதான் போராடுகிறார். அவருக்கு சட்டை கருப்பு, எங்கள் தலைவன் வைகோவுக்கு துண்டு கருப்பு. இருவருமே என எதிரிகள் நெருங்க முடியாத நெருப்பு என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து, தலைவர் அவர்களே, ஒடுக்கப்பட்ட சமுதாயம் என்றைக்கும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும் என்பதற்கு சாட்சியாக இந்த மணிவேந்தன் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு வத்ராயிருப்பு ஐயனார்
என்ற தேவேந்திர குலத்து சமூகத்து தோழன், என் சகோதரன், எனக்கு உறவினர் தலைவர் வைகோ அந்த சிவகாசி தொகுதியில் தோற்கிறார் என்று செய்தி அறிந்தவுடன் அவன் தீக்குளித்தான். அவரை காப்பாற்றிய தலைவன் எங்கள் தலைவன் வைகோ. தலைவர் வைகோவை பொட்டா சட்டத்திலே கைது செய்த போது அன்றைக்கு எங்கள் தேவேந்திர குல சமுதாயத்திலே பிறந்த அந்த நூல் அறிவழகன் அன்றைக்கு தீக்குளித்து செத்தான். அப்படி எங்கள் சமூகம் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி, இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பாரும் இருக்கின்றாரே, மருட்டுகின்ற மதத் தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் மறைவதென்றால் சுருட்டுகின்றார் தன்கையில் கிடைத்தவற்றை, சொத்தெல்லாம் தமக்கென்றே சொல்வார் தம்மை, விரட்டுவது பகுத்தறிவு ஒன்றே ஆயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே என்று சொல்லி இந்த என்னுடைய உரையை தலைவர் வைகோவு எனக்கு தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, எங்கள் தலைவர் வைகோவை பொறுத்தவரை கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை மூன்றையும் வைத்திருக்கிற மோடிக்கு சிம்ம சொப்பனமாக உலவிக் கொண்டிருப்பவர். அவர் கனவு திட்டம் நீட்ரோ மீது கல்லறிந்தவர் எங்கள் வைகோ. உலக பணக்காரன் அனில் அகர்வால் என் தலைவரின் வைகோவிடம் தோற்று போய்விட்டார். ஆனால் இன்றைக்கு சாதாரணமானவர்கள் எங்கள் தலைவர் வைகோவால் வளர்த்து விடப்பட்டவர்கள் மல்லுக்கு நிற்கிறார்கள். அவர்களெல்லாம் எங்கள் கால் தூசுக்கு சமம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து, தலைவர் அவர்களே, உங்களையும் எங்கள் அண்ணன் துரை வைகோவையும் வெற்றி சமவெளிக்கு அழைத்து செல்வதற்கு வீரன் சுந்தரலிங்கம் பரம்பரையிலே வந்த மணிவேந்தன் உழைப்பேன் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கந்தகமும் கனிச்சாரும் கலந்து வெளிப்படும் பேச்சு